வணக்கம். பேராசிரியரின் பார்வையில் அக்குபங்க்சர் தொடர் பயிலரங்கங்களின் 6வது பயிலரங்கம் நேற்று செங்கற்பட்டில் நடைபெற்றது. தலைப்பு மலர் மருத்துவம். இந்த பயிலரங்கத்தில் பங்கு பெற்றவர்களில் ஒரு சிலரின் கருத்துக்களை உங்கள் பார்வைக்காக இணைத்திருக்கின்றேன். பெரும்பாலும் பயிலரங்கத்தை பற்றி தனது கருத்துக்களை சொல்வதோடு மட்டுமின்றி பங்கு பெறுவோர் என்னிடம் கேட்கக்கூடிய இன்னொரு கேள்வி, இலவசமான ஒரு பயிலரங்கத்தை கட்டணம் இல்லாமல் ஏன் நடத்துகிறீர்கள், மதிய உணவு உட்பட வழங்கி சிறப்பிப்பதன் காரணம் என்ன அப்படிங்கிறது தான். நான் அடிக்கடி இதற்கான பதிலை சொல்லிட்டேன். இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை, இது பேராசிரியருக்கு நான் செய்யும் கைமாறு. என்னுடைய இன்றைய நிலைக்கும் வளர்ச்சிக்கும் அவருடைய பங்களிப்பு மிக மிக இன்றியமையாதது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு மாணவன் தனது ஆசிரியருக்கு செய்யக்கூடிய மிகச்சிறந்த கைமாறு அவருடைய ஆற்றலை, அவர் கற்றுத்தந்ததை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதாகத்தான் இருக்க முடியும். அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து எதுவும் இல்லை. ஸ்ப்ரெட்டிங் தி டீச்சிங்ஸ் ஆஃப் அவர் ப்ரொஃபஸர் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் ஒர்க் ஷாப். மேலும் இன்னொரு விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். இந்த பயிலரங்கங்களை நடத்துவதன் மூலமாக என்னை நானே புதுப்பித்துக் கொள்கிறேன். பல இடங்களிலிருந்து பல வகை மருத்துவங்களை செய்து பல்வேறு அனுபவங்களோடு உள்ளவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு இந்த பயிலரங்கத்தின் மூலமாக கிடைக்கின்றது. அதனால் இதை நம்ம இலவசமாக செய்கிறோம், அதில் எப்படி இது கலந்துக்கிறது அப்படிங்கிற எண்ணம் ஏதும் இல்லாமல் நீங்கள் உரிமையோடு இந்த பயிலரங்கங்களில் கலந்து கொள்ளலாம். உங்களுடைய வருகை எங்களுக்கு மென்மேலும் ஊக்கத்தை வழங்குகின்றது. இந்த பயிலரங்கத்தை ஒருங்கிணைத்து இந்த பயிலரங்கத்தை இப்படித்தான் நடத்த வேண்டும், ஒவ்வொரு மாதமும் ஒரு தலைப்பை கொண்டு அந்த தலைப்பிலே நீங்கள் அந்த பாடத்திட்டத்தை வடிவமைத்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் எங்களுக்கு ஆலோசனை வழங்கி ஒவ்வொரு மாதமும் பயிலரங்கத்திற்கான அழைப்பினை அனுப்பி அட்டாமா மருத்துவர்களை ஒன்றிணைக்கும் டாக்டர் சபீர் அப்துல்லா அட்டாமாவின் தலைவர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றி. அடுத்த பயிலரங்கத்தில் சந்திப்போம். பயிலரங்கத்தில் பங்கு பெற்றவர்களுடைய கருத்துக்களை கேளுங்கள். நன்றி, வணக்கம். நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அற்புதமாக அழகாக இருந்தது உங்களுடைய லெக்சர். இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பழைய நினைவுகள் அப்படியே கொண்டு வந்து கண் முன்னாடி நிறுத்தினது. அதே சமயத்தில் இந்த ஃப்ளவர் பேட்ச் ரெமடிஸ் அப்படிங்கிறது எவ்வளோ அழகாக நீங்கள் சொன்னீங்க. எல்லாருக்கும் யூஸ் பண்ணலாம். பிறந்த குழந்தையிலேருந்து இறக்கும் தருவாயில் உள்ள பெரியவங்க வரைக்கும் முதியோர்கள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். காம்பினேஷனை மாற்றி செஞ்சாலும் ஒன்றும் சைட் எஃபெக்ட் கிடையாது, ஓவர் டோஸ் கிடைச்சாலும் கிடையாது, எக்ஸ்பைரி கிடையாது. இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்களை சொன்னீங்க. எப்படி டிசிஎம் 2000 வருஷம் 3000 வருஷமாக மாறாமல் இருக்கோ, அதே மாதிரி ஃப்ளவர் பேட்ச் 1936க்கு அப்புறமும் இன்னமும் அதனுடைய தன்மையும் தனித்துவமும் மாறாமல் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொன்னீங்க. உங்களுடைய பழைய நினைவுகள், ப்ரொஃபஸர் கூட இருந்த நினைவுகள் எல்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க. அவர் எந்த அளவுக்கு இந்த மருத்துவத்தை ரொம்ப வற்புறுத்தி அக்குபஞ்சர் கூட செய்யணும், கூடவே மேக்னோட்டோ தெரப்பியும் சேர்த்து செய்யும்போது அற்புதமான ரிசல்ட்டை எதிர்பார்க்க முடியும், நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. இவ்வளோ நாள் இதை நான் கற்றுக்கலையே அப்படின்னு நினச்சேன். பட் அதற்கான ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறேன். இப்போ கிளாஸ் அட்டன் பண்ணது முதல்ல இந்த வகுப்பு 2 பேர்த்துக்கிட்ட படிச்சிருக்கிறேன். இருந்தாலும் நிறைய தேடல் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் சலாவுதீன் சாரை பற்றி கேள்விப்பட்டுருக்கிறேன். அவங்க புக்ஸ்லாம் படிச்சிருக்கிறோம். எப்படி இருக்குன்னு பார்த்துன்னு, ஏன்னா அவங்க ப்ரானிக் ஹீலிங் எல்லாம் பண்ணுறதால அக்குபஞ்சரில் சீக்ரெட்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கே போட்டிருக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்தேன். இப்போ வந்தது தான் தெரிஞ்சது. இவங்க என்னென்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு 2007 அந்த மனசு சம்பந்தமான கேரக்டர்ஸை ஃபிலிம்ஸ்லேருந்து எடுத்து கட் பண்ணி அதை இந்த கேரக்டர் உள்ளவங்களுக்கு அந்த இதை பார்த்த உடனே தெரியுது என்ன கேரக்டர் அவங்களுக்கு இருக்குதுன்னு தெரியுது. அந்த மெடிசன் அதுக்கு என்ன ஃப்ளவர் மெடிசனுங்கிறது கண்டுபிடிச்சி எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப அருமையான ஒரு ப்ராக்டிக்கல் ஓரியன்டாகவும் இருக்குது. இந்த இதை கேள்விப்பட்டு எல்லாருமே என்னென்னா இந்த டிவிடி வாங்கிட்டு எல்லாருமே இதை கற்றுக்கலாம், பயன்படுத்தலாம். ஃப்ளவர் மெடிசனுங்கிறது ஆபத்து இல்லாதன்னு தெரியுது. ஃப்ளவர் மெடிசன் கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இதில் சார் விளக்கம் கொடுத்து ரொம்ப அற்புதமாக இருந்தது, வீடியோ கிளாஸ் உட்பட. இது பேஷண்ட்டுங்களுக்கு நாங்கள் இந்த அக்குபஞ்சர் கூட
இந்த ஃப்ளவர் மெடிசனும் சேர்ந்து கொடுக்கும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கின்ற நம்பிக்கை வந்திருக்கு. ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு மெடிசன் இருக்கிறதே தெரியாதுங்களே. நான் அட்டம்மா குரூப்பில் இருக்கிறதுனால வந்துட்டு இந்த ஒவ்வொரு முறையும் வரும் அதில் அந்த ஆடு. ஆனால் இந்த முறை நான் இந்த வாரம் வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு நானும் என் ஃப்ரெண்டு லோகநாதராஸ் அவரும் 2 பேருமே வந்தோங்களே. வந்த அப்புறம் வந்துட்டு இதை அட்டன் பண்ண அப்புறம் வந்துட்டு இத்தனை நாள் இதை பற்றி தெரிஞ்சுக்காமல் இருந்ததை பற்றி நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இது சார் சொன்னதை வந்துட்டு ரொம்ப எளிமையாக சொன்ன இதை வச்சு இனிமேல் இதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவும் இருக்குங்களே. இன்றைக்கி ஃப்ளவர் மெடிசன் கிளாஸு ரொம்ப அருமையாக இருந்தது. அது அதாவது ஒரு மருந்து ஃப்ளவர் மெடிசனுடைய தன்மையும் அதனுடைய யூசஸும், அதாவது ப்ராக்டிக்கலாக எப்படி யூஸ் பண்ணலாம், எந்த தன்மைக்கு எந்த யூஸ் ஆகும்ன்றது நல்ல ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபுளாக இருந்தது. இன்றைக்கி டாக்டர் வஹாப் சாருடைய ட்ரைனிங் சென்டருக்கு வந்தோம். இங்கே வந்து ஃப்ளவர் ரெமடிஸ் கிளாஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக, அதாவது அதை பற்றின இது வரைக்கும் எதுவும் நாலேஜ் கிடையாது. இந்த வருஷம் கண்டினியூஸாக இந்த ஒர்க் ஷாப் நடத்துறதுல இது வந்து 6th ஒர்க் ஷாப். இதில் வந்து ஃப்ளவர் ரெமடிஸ் நியூ சாப்டர் அப்படின்னா அதனால் வந்து அட்டன் பண்ணான்னு வந்திருந்தோம். பேஸ்ட் அந்த கேரக்டரை நம்ம அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவங்களுடைய கேரக்டரில் அதோடைய வீரியம் வந்து மாற்றங்கள் பேலன்ஸ் ஆகும் பொழுது அவங்க எந்த வியாதிக்காக வந்தாங்க, எந்த எலிமெண்ட்டுக்காக வந்தாங்களோ அந்த எலிமெண்ட்டும் இதோட சேர்ந்து கிளியர் ஆகிறதுனால நமக்கு அது வந்து சக்ஸஸ் ரேட்டும் சீக்கிரமாகுது, நமக்கு மனநிறைவும் ஏற்படுது. அதனால் வந்து இந்த வெரி நியூ சாப்டர் ஃபார் மீ ஃப்ளவர் ரெமடிஸ் வந்து சார் ரொம்ப அழகாக நல்லா புரிகிற மாதிரி தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் சொல்லியிருந்தாங்க. அது வந்து சார் ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் வந்து மூவியில் போட்டு காட்டிட்டு இந்த மாதிரியான கேரக்டர் இந்த ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்லும்பொழுது இது வந்து மோர் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். So today's class of flower medicines was unexpectedly very exhaustive. I thought that mostly only the important medicines will be explained and the class will be closed, but doctor took up his own task and he dealt on all the 39 flower medicines so extensively, giving all the illustrations which were very very useful to understand and pinpoint how to use the remedies. Very exhaustive and clearly useful. Thank you doctor very much. Please. கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க சார். ஃப்ளவர் ரெமடிஸ் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன், பட் வந்து நான் ஒன்றும் இது பண்ணதில்லை. ஆனால் வந்து இப்போது வந்து எனக்கு அந்த பிக்சர்ஸோடு பார்க்கும்போது அது என்னென்னா மனசில் அப்படியே நல்லா ரெஜிஸ்டர் ஆகியிருக்கும். டக்குன்னு அந்த கேரக்டரை பார்த்த உடனேயுமே அந்த படம் ஞாபகம் வரும், அந்த என்ன மெடிசனோ அது ஞாபகத்தில் வரும். ரொம்ப யூஸ்ஃபுல். நான் இன்றைக்கி வந்தேன், என்னுடைய குழந்தைங்களாம் இருக்காங்க குட்டீஸு, அவங்களுக்கும் நல்ல யூஸ் ஆகும். ரொம்ப தேங்க்ஸ் சார்.